புதுச்சேரி அருகே கள்ள தொடர்பு தகராறு, கெமிக்கல் இன்ஜினியர் வீட்டிலேயே தாக்கி கொலை. புதுச்சேரி மதுவை தமிழகத்திற்கு எடுத்து செல்ல அனுமதி உள்ளதா? கலால்துறை விளக்கம். மத்திய பாரதிய ஜனதா அரசு பிரெஞ்சு மொழியை படிப்படியாக அழிக்க முயற்சிக்கிறது. புதுச்சேரி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் குற்றச்சாட்டு. புதுச்சேரி அருகே கள்ள தொடர்பு தொடர்பான பிரச்சினை காரணமாக கெமிக்கல் இன்ஜினியர் ஒருவர் வீட்டிலேயே தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருமாம்பாக்கம் அடுத்த மணப்பட்டு கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனியார் நிறுவனத்தில் கெமிக்கல் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார். அதே பகுதியை சேர்ந்த வசந்தராஜாவுடன் அவருக்கு நெருங்கிய பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மணிகண்டன் வசந்தராஜாவின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்ததாக தெரிந்த நிலையில் வசந்தராஜாவின் மனைவியுடன் மணிகண்டனுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தெரிய வந்ததும் வசந்தராஜா பல முறை மணிகண்டனை எச்சரித்ததாகவும் தொடர்பை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதில் மாற்றம் ஏற்படாததால் இருவருக்கும் இடையே விரோதம் அதிகரித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மணிகண்டனின் இருசக்கர வாகனத்தை வசந்தராஜா அடமானம் வைத்து பணம் பெற்றதாகவும் அது தொடர்பாகவும் இருவருக்குள் தனிப்பட்ட தகராறு நீடித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை மணப்பட்டு பகுதியில் உள்ள மணிகண்டனின் வீட்டில் இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு சில நிமிடங்களில் கடுமையான சண்டையாக மாறியதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த வசந்தராஜா அருகில் இருந்த கடப்பாறையை எடுத்து மணிகண்டனை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் தலையிலும் உடலின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த காயமடைந்த மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே மணிகண்டன் உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஒளிந்திருந்த வசந்தராஜாவை தேடி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலைக்கான துல்லியமான காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பகல் நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே நடந்த இந்த கொலை சம்பவம் மணப்பட்டு பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உள்ளூர் மக்கள் மத்தியில் அச்சமும் பதற்றமும் நிலவுகிறது. புதுச்சேரியில் வாங்கிய மதுபானங்களை அண்டை மாநிலமான தமிழகத்திற்குள் கொண்டு சென்றால் அது தமிழக சட்டப்படி செல்லுபடியாகாது. அனுமதி இல்லாமல் மற்றொரு மாநிலத்திலிருந்து மதுபானம் கொண்டு வருவது சட்டவிரோதமாக கருதப்பட்டு கடத்தல் வழக்காக பதிவு செய்யப்படலாம் என புதுச்சேரி கலால்துறை விளக்கம் அளித்துள்ளது. புதுச்சேரி பகுதியில் வாங்கப்படும் மதுபானங்களை தமிழ்நாடு மாநிலத்திற்குள் எடுத்து செல்லலாமா என்ற கேள்வி அடிக்கடி எழுகிறது. இதற்கு புதுச்சேரி கலால்துறை அதிகாரிகள் தற்போது தெளிவான விளக்கம் வழங்கியுள்ளனர். அதன்படி புதுவையில் தனிநபர்கள் தங்களது சொந்த நுகர்வுக்காக குறிப்பிட்ட அளவு மதுபானங்களை வைத்திருக்க சட்டம் அனுமதி அளிக்கிறது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்கள் எனப்படும் பிராந்தி, விஸ்கி, ஜின், ரம் போன்றவற்றை ஒருவர் அதிகபட்சமாக 4.5 லிட்டர் வரை வைத்திருக்கலாம். அதேபோல் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்களுக்கும் இதே அளவு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பீர் வகைகளுக்கு 9 லிட்டர் வரையும், கல்லுகளுக்கு 1 லிட்டர் வரையும், சாராயத்திற்கு 4 லிட்டர் வரை என வைத்திருக்கலாம் என விதிமுறைகள் கூறுகின்றன. இந்த அளவை மீறி வைத்திருந்தால் அபராதம் விதிப்பதோடு சட்ட ரீதியான வழக்கும் தொடரப்படலாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஆனால் இந்த அனுமதிகள் அனைத்தும் புதுச்சேரி எல்லைக்குள் மட்டுமே பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் வாங்கிய மதுபானங்களை அண்டை மாநிலமான தமிழகத்திற்கு கொண்டு சென்றால் அது தமிழக சட்டப்படி செல்லுபடியாகாது. அனுமதி இல்லாமல் மற்றொரு மாநிலத்திலிருந்து மதுபானம் கொண்டு வருவது சட்டவிரோதமாக கருதப்பட்டு கடத்தல் வழக்காக பதிவு செய்யப்படலாம். குறிப்பாக தமிழகத்தில் கள்ளு மற்றும் சாராயத்திற்கு தடை அமலில் உள்ளது. எனவே புதுச்சேரியில் அனுமதிக்கப்பட்ட அளவு வைத்திருந்தாலும் அதையே காரணம் காட்டி தமிழக எல்லைக்குள் நுழைய முயன்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கிவிட்டது போன்ற தவறான தகவல்களை நம்பி தமிழக எல்லைகளுக்குள் புதுச்சேரி மதுவுடன் நுழைந்தால் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனைக்கும் உள்ளாக நேரிடலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரு மாநிலங்களுக்கும் பொதுவான தெளிவான வழிகாட்டுதல் வரும் வரை தற்பொழுதைய சட்ட நடைமுறைகளே கடைபிடிக்கப்படும் என கலால்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழி நீக்கத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என புதுச்சேரி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழி நீக்கப்படுவதாக வெளியான தகவல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் மத்திய அரசு உடனடியாக இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.
பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற சமூக பிரதிநிதிகள் சுசீலா மற்றும் சுசேராஜ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். அப்போது இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு புதுச்சேரியை பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என்று பாராட்டியிருந்தார். அந்த வரலாற்று பெருமையை இன்றும் புதுச்சேரி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிலையில் புதுச்சேரி திறந்த சுற்றுலா தலமாக திகழ்வதற்கு முக்கிய காரணம் அங்குள்ள பிரெஞ்சு கல்ச்சர் இன் புதுச்சேரி மற்றும் பிரெஞ்சு கட்டிடக்கலை என தெரிவித்தனர். பிரெஞ்சு ஆட்சி காலம் முதல் இன்று வரை புதுச்சேரியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பிரெஞ்சு மொழி கற்று வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு வேலை வாய்ப்புக்காக சென்று வருகின்றனர். அதேபோல் பிரான்ஸ் அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு பல்வேறு துறைகளில் நிதி உதவிகளையும் வழங்கி வருகிறது என்றும் குறிப்பிட்டனர். இத்தகைய சூழ்நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை நிறுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என அவர்கள் தெரிவித்தனர். ஒரு மொழி அழிந்தால் அதனுடன் ஒரு கலாச்சாரமும் அழியும். இதை புதுச்சேரி மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்றே எச்சரித்தனர். மேலும் ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வருகை தந்தபோது இங்குள்ள பிரெஞ்சு கலாச்சாரத்தை பாதுகாப்போம் என்று உறுதியளித்திருந்தார் என்றும் நினைவூட்டினர். புதுச்சேரியில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்கள், தெருக்கள், கலாச்சார நிகழ்வுகள் அனைத்தும் பிரெஞ்சு மரபின் அடையாளங்களாக உள்ளன. இதனால் தான் ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியை நாடி வருகின்றனர். மத்திய பாரதிய ஜனதா அரசு பிரெஞ்சு மொழியை படிப்படியாக அழிக்க முயற்சிக்கிறது என குற்றம் சாட்டிய அவர்கள் இந்த முடிவை திரும்ப பெறாவிட்டால் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்றும் எச்சரித்தனர். புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் பிரெஞ்சு நாடாளுமன்ற தேர்தலிலும் வாக்களித்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து வருகின்றனர். அத்தகைய வரலாற்று பண்பாட்டு உறவுகள் நீடித்து வரும் நிலையில் புதிய கல்விக் கொள்கை மூலம் பிரெஞ்சு மொழியை புறக்கணிப்பது மாணவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றனர். எனவே சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழி நீக்கப்படுவதாக உள்ள முடிவை உடனடியாக மறுபரிசீலனை செய்து புதுச்சேரியின் தனித்துவமான மொழி கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். தேசிய கல்விக் கொள்கை குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான ஆதாரமற்ற கருத்துக்களை பரப்பி வருவதாக பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, தேசிய கல்விக் கொள்கை குறித்து எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு தவறான ஆதாரமற்ற கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். இதற்கு பாஜக சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றனர். தங்களின் நிர்வாக தோல்விகளை மறைக்க இந்தி திணிப்பு என்ற போர்வையை பயன்படுத்தி இளைஞர்கள் கிணற்று தவளையாக வைத்திருக்க பார்க்கின்றனர். சமீபத்தில் நடந்த சிபிஎஸ்இ தேர்வில் அரசு பள்ளியில் சிபிஎஸ்இகளில் 99.79% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் தங்கள் பிள்ளைகள் அனைத்தையும் கல்வி கற்க உயர்தர பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஏழை எளிய மக்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நவீன கல்வி வாய்ப்புகளை தடுக்கும் இவர்களின் இரட்டை வேடத்திற்கு புதுச்சேரி மக்கள் தக்க பதிலடி கொடுப்பர். புதுச்சேரி பாஜக நமது பிரெஞ்சு கலாச்சார அடையாளத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட பிராந்திய அலுவல் மொழிகளின் உரிமைகளையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. நமது பிரெஞ்சு இந்தியானது, நமது மொழிகள் ஒப்பந்தம் பாதுகாப்பானவை, நமது மாணவர்களின் எதிர்காலம் ஒளிமயமானது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வக்ஃப் போர்டு அமைப்பில் இஸ்லாமியர் அல்லாத இருவர் நியமிக்கப்பட்டிருப்பது புதுச்சேரியில் மட்டுமே நிகழ்ந்திருக்கும் அபூர்வ சம்பவம் என தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அமைப்பின் துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா முதல் சிறுபான்மை உரிமைகள் வரை பல்வேறு விஷயங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அமைப்பின் எதிர்கால செயல் திட்டங்கள், இஸ்லாமியர்களுக்கான உரிமைகள், சமூக நல திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மாவட்ட தலைவராக அபூபக்கர் சித்திக், செயலாளராக அகமது, பொருளாளராக முகமது முஹாபர், துணைத் தலைவராக அபிப் ரஹ்மான், துணை செயலாளராக ஷாஜஹான் தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அப்துல் ரஹீம், புதுச்சேரியில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு தற்பொழுது 2% குறைவாக உள்ளது. அதை குறைந்தபட்சம் 6% உயர்த்த வேண்டும் என்ற தீர்மானம் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வக்ஃப் போர்டு அமைப்பில் இஸ்லாமியர் அல்லாத இருவர் நியமிக்கப்பட்டிருப்பது புதுவையில் மட்டுமே நிகழ்ந்திருக்கும் அபூர்வ சம்பவம் என்றும் குற்றம் சாட்டினார். அவர்களில் ஒருவர் செல்வகணபதி என்றும் மற்றொருவர் அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்ட ரம்யா என்றும் கூறிய அவர், இருவருக்கும் RSS தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டினார். சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடர்ந்து செய்து வருவதாகவும் இதற்கு எதிராக பொதுக்குழுவில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரிக்கு உள்ள நல்ல பெயரை கெடுக்கும் வகையில் இந்த இடங்கள் செயல்படுகின்றன என்றும் மாநில அரசு உடனடியாக அனைத்து ரெஸ்டோ பார்களையும் மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இலையில் பெருந்திரளாக மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார்.
மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து பேசும்பொழுது மகளிர் இடஒதுக்கீடு என்ற பெயரில் தொகுதி மறுவரையறையை பயன்படுத்துவதை அமல்படுத்துவதே பாஜகவின் உண்மையான நோக்கம் என குற்றம் சாட்டினார். உண்மையிலேயே மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற விருப்பம் பாஜகவுக்கு இருந்திருந்தால் முதலில் தங்களது கட்சியிலேயே பெண்களுக்கு அதிக வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும் என்றும், தற்போது பாஜகவில் பெண்கள் எம்பிக்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே உள்ளனர் என்றும் அப்துல் ரஹீம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ நாகத்தம்மன் ஆலயத்தில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கொட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நாகத்தம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு 23ஆம் ஆண்டு நிகழ்வாக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமும் 10ஆம் ஆண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. யாகசாலையில் வைக்கப்பட்ட மாங்கல்யம் வேத பாராயணம் பாட சுவாமிகளுக்கு அர்ச்சகர்கள் மாங்கல்யம் அணிவித்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் வரதராஜ பெருமாளை வழிபட்டு திருக்கல்யாண மாங்கல்யத்தை பிரசாதமாக பெற்று சென்றனர். ஏனாம் பகுதியில் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு தீவிரமடைந்துள்ள நிலையில் அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் எரிபொருள் வாங்க ஏனாமிற்கு திரண்டு வருவதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. ஆந்திர பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. இதனால் வீடுகள், சிறு தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள், விவசாய பம்ப் செட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஜெனரேட்டர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக பெட்ரோல் டீசலின் தேவை திடீரென உயர்ந்துள்ளது. தற்போது பல்வேறு பகுதிகளில் இயந்திரங்கள் மூலம் பயிர் அறுவடை நடைபெற்று வருவதால் விவசாயத்துறையிலும் டீசலின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. கடலோர ஆற்று பகுதிகளில் உள்ள இறால் பண்ணைகள், மீன் குட்டைகள் போன்ற இடங்களிலும் ஜெனரேட்டர்கள் இயக்கப்படுவதால் எரிபொருள் தேவை மேலும் கூடியுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஏனாம் பகுதியில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ஆந்திர பிரதேச மாநிலத்தை விட லிட்டருக்கு 12 முதல் 14 ரூபாய் வரை குறைப்பதால் அங்கிருந்து ஏராளமானோர் ஏனாமிற்கு வந்து எரிபொருள் வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக விவசாயிகள் பிளாஸ்டிக் கேன்கள், ட்ரம்கள், பேரல்கள் உள்ளிட்டவற்றுடன் பெட்ரோல் நிலையங்களை முற்றுகையிட்டு வரிசையில் நிற்கும் நிலை உருவாகியுள்ளது. ஏனாம் பகுதி மக்களுக்கு எரிபொருள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. உள்ளூர் மக்கள் பல மணி நேரம் காத்திருந்தும் பெட்ரோல், டீசல் கிடைக்காமல் திரும்ப செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து வரும் விநியோகத்தில் ஏற்பட்ட தாமதம், சரக்கு பற்றாக்குறை காரணமாக கடந்த சில நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு நீடித்து வருவதை அடுத்து ஏனாம் நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை முதல் ஏனாம் உள்ளூர் மக்களுக்கு மட்டும் காலை 5 மணி முதல் 8 மணி வரை பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் உள்ளூர் வாகனங்கள் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் நிலையங்களில் சட்டம் ஒழுங்கை பேண காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வரதராஜன் மேற்பார்வையில் எரிபொருள் விநியோகம் தடையின்றி நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இருப்பினும் எரிபொருள் விநியோகம் சீராகும் வரை இந்த பிரச்சனை தொடரக்கூடும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்விக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும், புதுவையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகம் மற்றும் புதுவையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி என கூறினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஒன்றாக கொண்டு வந்து மகளிர் மசோதா நிறைவேறாமல் போக காரணமாக பாஜக அரசு இருந்தது என குற்றம் சாட்டினார். பின்னர் அதன் பொறுப்பை எதிர்க்கட்சிகள் மீது சுமத்தி போராட்டம் நடத்துவது அரசியல் நாடகம் என்றும் விமர்சித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்விக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் திமுக மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் இடையே வலுவான கூட்டணி நிலவுகிறது என்றும், அதேபோல் புதுவையிலும் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன என்றும் கூறினார். மேலும் இருந்தாலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதுவையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்ட அவர், எவ்வளவு வாக்குகளை பிரிக்கும் என்பதை இப்போது கணிக்க முடியாது என்றார். அது இந்திய கூட்டணியின் வெற்றியை பாதிக்காது என்றும் கூறினார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இந்தியை கட்டாயமாக பாடமாக்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும், மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் நோக்கில் ஒரு வாரத்திற்குள் நடைமுறைப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரி பிரெஞ்சு கலாச்சார பாரம்பரியத்துடன் விளங்கும் பகுதி என்பதால் அங்கு பல மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பிரெஞ்சு மொழி கற்று வருகின்றனர் என்றார். அத்தகைய நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை குறைக்கும் முயற்சிகள் ஏற்க முடியாதவை என்றும்,
காங்கிரஸ் கட்சி சார்பில் இதை முழுமையாக எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நகர் மகளிர் அணி சார்பில் பொதுமக்களுக்கு பழரசம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் புதியதாக உருவாகி புதுவை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் அமைந்துள்ள நாதன் திருமண மண்டபம் அருகில் காமராஜர் நகர் தொகுதி மகளிர் அணி துணை செயலாளர் மணிமேகலை ஏற்பாட்டின் பேரில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு தர்பூசணி பழச்சாறு மற்றும் எலுமிச்சை பழச்சாறு வழங்கப்பட்டது. பழச்சாறை வழங்கி பருகிய பொதுமக்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணியை சேர்ந்த விஜயலட்சுமி, நாகஜோதி, கலைச்செல்வி, சித்ரா, ரஞ்சிதா, ராஜலட்சுமி, சுமித்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தானம். இத்திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண மகோற்சவம் நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் சீர்வரிசை ஊர்வலமாக கொண்டுவர மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்று நிகழ்வு நடைபெற்று யாகசாலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டதை அடுத்து பக்தர்கள் வரிசையில் நின்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி ஆனந்தரங்கப்பிள்ளை தோட்டத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் சித்திரை திருநாள் பிரம்மோற்சவ திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஆனந்த ரங்கப்பிள்ளை தோட்டம் சாத்தானி வீதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் சித்திரை திருநாள் பிரம்மோற்சவ விழா கடந்த 19ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சூரிய பிரபை, சேஷ வாகனம், கருட சேவை, யானை வாகனம், தங்க வாகனம், குதிரை வாகனம் என பல்வேறு வாகன வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா இன்று நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த திருத்தேர் வீதி உலா மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,025 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 262 ரூபாய். புதுச்சேரி அருகே கள்ள தொடர்பு தகராறு, கெமிக்கல் இன்ஜினியர் வீட்டிலேயே தாக்கி கொலை. புதுச்சேரி மதுவை தமிழகத்திற்கு எடுத்து செல்ல அனுமதி உள்ளதா? கலால்துறை விளக்கம். மத்திய பாரதிய ஜனதா அரசு பிரெஞ்சு மொழியை படிப்படியாக அழிக்க முயற்சிக்கிறது. புதுச்சேரி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் மின்தடை எதிரொலி, பெட்ரோல் டீசல் வாங்க ஏனாமுக்கு படையெடுக்கும் ஆந்திர மக்கள். புதுவையில் இந்தியா கூட்டணி ஆட்சி உறுதி, சிபிஎஸ்இ பாடத்திட்ட மாற்றத்தை முழுமையாக எதிர்ப்போம், நாராயணசாமி பேட்டி.